அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நம்ம கேள்விகள் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நேர்கோட்டு இயக்கத்தில் பாஸ் பேப்பர் மாடல் கேள்விகள் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் உங்களோட டியூட்டில் 120, 21, 122 இது மூணையும் படப்படம் எடுங்க ஆகும். சாரி, 119மா 119, 20, 21, 22
ஓகே, கவனிங்க. 119வது கேள்வி 1996ஆம் ஆண்டு 25வது கேள்வின்னு போட்டிருக்கிறோம் இல்லையா? 5 வெவ்வேறு பொருட்களுக்குரிய பெயர்ச்சி நேர வலைகள் உரு காட்டுகின்றது. தனது இயக்க திசையில் ஆர்முடுகள் ஒன்றை கொண்ட பொருளை வகை குறிப்பது. இடப்பெயர்ச்சி நேர வரைவை தந்து ஆர்முடுகளை வகை குறிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சி நேர வரைகூட படித்திறன் யாரு? வேகம். சரியானே? படித்திறன் வேகம். அப்போ ஆர்முடுகளாக இருந்தால் வேகம் அதிகரிக்கணும், அதாவது படித்திறன் அதிகரிக்கணும். ஸோ படித்திறன் அதிகரிக்கக்கூடிய வலை தரப்பட்டதில் யாரு தான்? யாரு? இ. பார்த்தீங்கன்னா நேரத்தோட இது கிடையோடு அமைக்கின்ற கோணம் அதிகரித்து கொண்டு போகுது. எனவே படித்திறன் அதிகரிக்கிற வலை ஈயாக இருக்குது. அப்போ ஈ தான் ஆர்முடுகளை குறிக்கும். அப்போ இந்த கேள்வி பொருத்தமான விட என்ன? இ. ஸோ இதே நேரத்தில் சொல்லுங்க பார்ப்போம், இ ஆர்முடுகளை குறிக்கிற அதே நேரத்தில் ஏ என்னத்தை குறிக்குது? ஓய்வு. ஏன்னா படித்திறன் என்ன? எக்ஸச்சுக்கு சமாந்தரம்னா படித்திறன் 0, வேகம் 0. அப்போ ஓய்வை குறிக்குதுன்னு அர்த்தம். அதாவது இடப்பெயர்ச்சி நேரத்தோட கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அப்போ அதே இடத்து சும்மா கிடக்குன்னு அர்த்தம். சரியானு? அடுத்தது சி. சிக்குமே பின்னு ஒன்று இருக்குமே என்ன? பி. பி என்னத்தை குறிக்குது? பி சீரான வேகம், மாறா வேகத்தை குறிக்கும். ஏன் மாறா வேகம்? படித்திறன் மாறல. அதே நேரத்தில் இந்த வேகம் எப்படிப்பட்ட வேகம்? எதிர் திசையில மாறா வேகம். ஏன்? ஒன்று படித்திறன் மறை குணகத்தில் இருக்கிறத வச்சு சொல்லலாம், அல்லது நேரத்தோட இடப்பெயர்ச்சி என்ன செய்து, ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து இடப்பெயர்ச்சி நாம் அளக்கிறோம்னால் நேரத்தோட இடப்பெயர்ச்சி என்ன செய்யுது? குறையுது. அப்ப எதிர் திசையில் மாறா வேகத்தை குறிக்கும். அடுத்தது சி. சி என்னத்தை குறிக்குது? என்ன செய்யுது? அமர்முடுகள். அதுவும் நேர்த்திசை, இடப்பெயர்ச்சி கூடுது இல்லையா நேர்த்திசையில். அதே நேரத்தில் படித்திறன் நேரத்தோட குறைஞ்சிட்டு போகுது. அப்போ அமர்முடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் சி வந்துட்டு அமர்முடுகளை குறிக்கும். படித்திறன் குறையுது, அப்போ வேகம் குறையுது. அடுத்தது டி. வேறு நேர்கோடு. அப்போ படித்திறன் மாறல. அப்போ நேர்த்திசையில் மாறா வேகத்தை குறிக்கும். இல்லைங்களா? அவ்வளோதானே? ரைட். ஓகே, அடுத்த கேள்வி. அப்போ இந்த கேள்வி பொருத்தமான விட ஈங்கிறதை நாம் சொல்லிக்கொள்கிறோம். 91ஆம் ஆண்டு 19வது கேள்வி. பொருளொன்றின் நேரத்துடன் இடப்பெயர்ச்சியின் மாறல் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இப்பொருளின் நேரத்துடனான வேகத்தின் மாறலை பின்வரும் வரைவுகளில் எது திறம்பட வகை குறிக்கிறது? ஸோ நேரத்தோட வேகத்துக்கான கிராஃப் எப்படி வரும்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும், இதிலிருந்து இது வரைக்கும் T0 நேரம் வரைக்கும் இந்த வரைபட படித்திறன் என்ன செய்யலை? மாறல. படித்திறன் மாறலண்டா என்ன செய்யலை? வேகம் மாறல. ரைட்டா? படித்திறன் மாறல, அப்போ வேகம் மாறலன்னு அர்த்தம். படித்திறன் ப்ளஸில் இருக்குது, அப்போ வேகம் ப்ளஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இதிலிருந்து இது வரைக்கும் படித்திறன் 0, வேகம் 0. அப்போ கிராஃப் எத்தனாவது? 4வது விட வரும். சரியா? விளங்குதா? சிம்பிளான கேள்விகள். அடுத்தது மற்றொரு இடப்பெயர்ச்சி நேர வரைவை தந்து வேக நேர வரைவை கேட்டிருக்கிறாங்க. ரைட்? கவனிங்க. இப்போ இந்த கேள்வியை நாம் செய்யக்குள்ள இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்குரிய வேக நேர வரைவை நம்ம கீறக்குள்ள எல்லாத்தையும் மொத்தமாக யோசித்துட்டு இருக்காம, ரைட், சிம்பிளாக ஒரு விஷயத்தை யோசித்திருந்தாலே நாம் இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிச்சிருக்கலாம். நான் பொதுவாக எப்பயுமே என்ன சொல்கிறேன், இடப்பெயர்ச்சி நேர வரைக்குள்ள இடப்பெயர்ச்சி குறைந்தா அதான் என்ன? எதிர்த்திசை. அப்படித்தானே? ஸோ இதிலிருந்து இதுவரைக்கும் இவர் என்ன அறிக்கணும்? எதிர்த்திசையை அறிக்கணும். இப்போ உதாரணமாக இங்கேருந்து தான் இடப்பெயர்ச்சி அளக்கிறேன். நான் இங்கே நிற்கிறேன், நான் ப்ளஸ் பக்கம் நிற்கிறேன். இதான் இடப்பெயர்ச்சி அளக்கப்படுற இடம் 0. நான் ப்ளஸ் பக்கம் இருந்து இப்படியே போவ இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? குறையும்.
ஒரு கட்டத்துக்கு இடப்பெயர்ச்சி என்னையா மாறும் 0. அப்படியே தொடர்ந்து போனால் இடப்பெயர்ச்சி என்னத்தில் கூடும் மைனஸில். அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் தான் இந்த இயக்கத்துக்கு எதிர்த்திசை, மற்ற எல்லாமே நேர்த்திசை தான். அப்போ பார்த்தீங்கன்னா T2லேருந்து T4 வரைக்கும் எதிர்த்திசையில் இருக்கிற ஒரே ஒரு விடை எத்தனாவது விடை இருக்குது? T2லேருந்து T4 வரைக்கும் இது T2, இது T4, இது வரைக்கும் எதிர்த்திசை தானே. இதை திருப்தி செய்கிற ஒரே ஒரு விடை எத்தனாவது விடை? 5வது. ஸோ இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை 5வது. அதாவது நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு கேள்வி செய்யக்கூட எல்லாத்தையும் பார்த்து இப்படி சில பேர் எப்படி எக்ஸாம் கேள்வி செய்கிறது, இதிலிருந்து இது வரைக்கும் அழகா ராகத்தா படித்திறன் மாறாமல் இருக்குது, நேராக இருக்குது, படித்திறன் ப்ளஸ், அதனால் வேகம் ப்ளஸ், அப்போ இப்படி வரும். அது ரஃப் பேப்பர் இப்படி கீறுற வேறு. அதுக்கு பிறகு படித்திறன் மாறா 0, அப்போ வேகம் 0. திருப்பி இதிலிருந்து இது வரைக்கும் இப்படி அழகாக ஒவ்வொன்றா செஞ்சு போட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் 5வது விட மார்க் பண்ணி என்னையா சரியான விட எடுத்தியா, இதுக்கு நீ இந்த கேள்வி செய்யாமல் எப்படி இருக்கிறேன், ஏன்னா டைமை வேஸ்ட் ஆக்குற வேலை இது. இப்படி செஞ்சத்தால பின்னுக்கு வர ஒரு 10 கேள்வி மிஸ் பண்ணுவான். இந்த மாதிரி கேள்விகள் செய்கிறதால 2 மணித்தியால பேப்பரை சரியா 2 மணித்தியால கேள்வி பேப்பரை சரியா செஞ்சுட்டு வருவாங்க. இவங்க ஒரு 30-35 வரக்குள்ள சொல்லுவாங்க 10 நிமிஷம் இருக்குமா. அப்போ தான் அவன் பேப்பரில் பின்னுக்கு வர 10 கேள்வி பார்த்து எரிக்க மாட்டான், ஒரு 15 கேள்வியை பார்த்து எரிக்க மாட்டான். ஆனால் ஆரம்ப கேள்வியில் என்னது அழகா ராகத்தா எமக்குண்டு வாச்சிருக்கிறாங்கிற மாதிரி செய்கிறது. ஏன்னா இப்படி கேள்வியில் வந்து நமக்கு செய்ய தெரியும். உடனே அந்த கேள்வி தெரிஞ்ச கேள்வியில் தெரியுமா பயங்கரமாக ஒரு ஆர்வம் ஒன்றை காட்டி செய்வாங்க. அப்படியெல்லாம் இருக்கு ஒரு பழக்கம். தெரிஞ்ச கேள்வி வந்துட்டுன்னா இப்போ ஃபஸ்ட்டுக்கு அதை விடையை எடுத்ததுக்கு பிறகு அது பிறகு என்ன செய்வாங்கன்னா அது திருப்பி ஒரு தடவை பார்க்குறேன் சரியான்னு என்னையா நாங்கள் திருப்பி ஒரு தடவை பார்த்து இன்னொரு தடவை செக் பண்ணித்தான். அப்படி தான் நான் படிச்சிருக்கிறேன் சின்ன வயசுலேருந்து. ஒரு கேள்விக்கு விட எடுத்தால் திருப்பி இன்னொரு தடவை அதெல்லாம் பார்த்து செக் பண்ணணும். அப்போ அதனால நான் திருப்பியெல்லாம் செக் பண்ணி ராகத்தை தான் போகும். ஸோ இதே இந்த சின்ன வயசில் அந்த கதையெல்லாம் விட்டுருங்க தயவுசெய்து. நீங்கள் ராகத்தை செக் பண்ணிட்டு போவீங்கன்னா ஒரு 10 கேள்வி மிஸ் ஆகிடும், அதை மறந்துடாங்க. நீங்கள் முடிச்சு போட்டு வந்து அப்படி செக் பண்ணுங்க. நீங்கள் செய்யக்கூட ஒழுங்காக செய்யுங்க. விலங்கு என்ன சொல்கிறேன், அப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ எல்லா கேள்வியும் நீங்கள் எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எம்சிக்கு கேள்வி செய்யக்குள்ள ஒரு கேள்வியை கம்ப்ளீட்டாக செஞ்சு போட்டுத்தான் ஃபுல்லாக செஞ்சு பார்த்துத்தான் விடையை கண்டுபிடிக்கணுங்கிற பழக்கத்தை நிப்பாட்டணும். எப்படி உங்களோட மைண்ட் இருக்கணும்னால் எப்படி ஒரு கேள்வியை வேகமாக செய்யலாம், எப்படி செய்யாமலே விட எடுக்கலாம். விளங்குதா? இப்படி ஒரு செய்யாமல் நான் விட எடுக்கிறேன்டா அந்த செய்யாமல் விட எடுக்கிறத சொல்லுவேன். நான் என்னத்தை சொல்கிறேன், அதாவது ஒரு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கேள்வியை பார்க்குறது T2லேருந்து T4 வரைக்கும் மைனஸ் வந்தே ஆகணும். T2லேருந்து T4 வரைக்கும் மைனஸ் எங்கடா இருக்குது? 5வதுல மட்டும்தான் இருக்குது. போடுறா விடை 5வது மார்க் பண்ணி போட்டு போகிறது. ரைட் சொல்கிறேன். அதாவது சின்ன சின்ன சில முடிவுகளை பார்த்து ஒரு கேள்வியை வாசிக்க அந்த முடிவு எடுக்கணும். அந்த முடிவை வச்சு நம்ம விடையை கண்டுபிடிக்கலுமான்னு ட்ரை பண்ணணும். அப்படி தான் டைம் மேனேஜ் பண்ணுறது. அது இப்போ இருந்தே நம்ம பழகணும். டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குன்ற ஒரு காலம் தேவைப்படாது. நம்ம தியரியோடய என்ன செய்யணும், அதை கனெக்ட் ஆகிப்போ விளங்குதா? என்ற டைம் மேனேஜ்மெண்ட் தான் ஃபிசிக்ஸில் அதுலேயும் எம்சிக்யூவில் உங்களுக்கு இருக்க போகிற ஆகப்பெரிய சேலஞ்ச். ஃபைனல் பேப்பரில் ஆகப்பெரிய சேலஞ்சுன்னு சொல்கிறோம். ரைட், நான் சொல்லியும் இருக்கிறேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 1 ஹவரில் பேப்பரை முடிச்சிருக்கிறான், 2 ஹவர்ஸ் பேப்பரை. 2024 1 ஹவரில் வந்துட்டு ஒரு பேப்பர் முடிக்கப்படுது ஃபிசிக்ஸ் பேப்பர். 2022ஆம் ஆண்டு ஒரு ஸ்டூடெண்ட் 1 மணித்தியாலமும் 20 நிமிஷம். ரைட், அதே மாதிரி 1.5 ஹவரில் பேப்பர். சரியானே 1 ஹவர் 15 மினிட்ஸில் பேப்பர். இப்படி பேப்பர்கள் வந்துட்டு செய்யப்பட்டு எக்ஸாம் முடிஞ்சு வந்தாலும் கால் பண்ணி சொல்லுவாங்க இத்தனை நிமிஷத்தில் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு பேப்பர். திருத்தி பேப்பர் அனுப்புங்க, திருத்தியும் பார்ப்பேன். திருத்தி பார்த்தாலும் 40+ தான் அடிக்கும், 45 40+ தான் அடிக்கும். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு வரணும். விளங்குது? அது வந்துட்டு சும்மா வராது. அது வந்துட்டு அந்த கேள்விகள் அணுகக்குள்ள அந்த அணுகிற மெத்தட்டுகளில் நமக்கு ஓட்டுவாக வந்துடணும். எம்சிக்கு கேள்வி செய்ய போனாலே தியரியில் நமக்கு பயங்கர தெளிவாக இருக்கணும். அது முக்கியம். சரியா? தெளிவாக இருக்கணும். அது அந்த நேரத்தில் ஒரு கேள்வியை அணுகக்குள்ளே நாம் என்ன செய்கிறது, எப்படி அணுக. இப்போ உதாரணமாக நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த கேள்வின்னு வரக்குள்ள இப்படி ஒரு விஷயத்தை நம்ம இதுக்குள்ளே யோசிக்கலாம். சும்மா சொல்கிறேன். இன்னொரு என்ன இதே மாதிரி வேறு சின்ன சின்ன விஷயங்களை வச்சு என்ன செய்யலாம், யோசிக்கலாம். உதாரணமாக இது ஒரு வேக நேர வரைப்பாக இருந்தால் சும்மா சொல்லுவோமே, இது ஒரு வேக நேர வரைப்பாக இருந்து இடப்பெயர்ச்சி நேர வரைப்பா இதை கேட்டிருந்தா நான் முதல்ல என்னத்தையும் யோசித்திருப்பேன். சும்மா சொல்கிறேன். இதை வேக நேர வரைப்பா தந்து
இடப்பெயர்ச்சி நேர வரைபொண்ட கேட்டிருந்தா நான் முதல்ல என்னத்தை யோசித்திருப்பேன் சொல்லுங்க. 5 விடையையும் பார்க்கறதுக்கு முதல் நான் ஒரு முடிவுக்கு வந்து போட்டு 5 விடையும் பார்ப்பேன். என்னன்னு சொல்லுங்க. இது வேக நேர வரைபா இருந்து இடப்பெயர்ச்சி நேர வரைவு கேட்டிருந்தா நான் என்னத்தை யோசித்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? அல்ல நீங்க என்னத்தை யோசிப்பீங்க? எடுத்தடுப்புல ரைட் விடை இப்படித்தான் வரணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் வந்துடுவேன். என்ன முடிவா இருக்கும்? எடுத்தடுப்புல சொல்லுவேன் கிராஃப் ஸ்டார்ட் பண்ற இடத்துல முடியணும். ஏன்? வேக நேர வரைபட பரப்பு என்னத்தை தரும்? இடப்பெயர்ச்சி. இந்த பரப்பு என்ன? ஏறக்குறைய சமனாரிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஏறக்குறைய 2 இட பரப்பு சமனாரிக்குதுன்னா விளைவில் இடப்பெயர்ச்சி என்ன வரணும்? 0. அப்போ கிராஃப் ஆரம்பிக்கிற இடத்துல தான் எப்படியாச்சும் போயிட்டு கடைசியாக முடியும். உதாரணமாக இடப்பெயர்ச்சி 0ல் ஸ்டார்ட் பண்ணால் முடிகிறது என்னையாக தான் இருக்குது? 0 தான் இருக்குது. ஸோ அதை வச்சு போட்டு தான் ஃபஸ்ட்டுக்கு விடையை பார்க்குறது. சம்டைம்ஸ் ஒரே ஒரு விடை தான் செட் ஆகும். இப்போ நான் இதுக்கு செட் ஆகிடுச்சு, இதுலேருந்து இது வரைக்கும் கட்டாயம் மைனஸ் வரணும். அதை செட் ஆகிற ஒரே ஒரு விட 5வது விடான்னு பாஸ் பேப்பர் கேள்வி இது. ரைட். அதே மாதிரி இது ஒரு வேக நேர வரை பறந்து இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு கேட்டிருந்தா நான் நினைஞ்சிருப்பேன் இந்த இடப்பெயர்ச்சி சமனாக வரும்னா அப்போ ஆரம்பித்த இடத்துல தான் இடப்பெயர்ச்சி முடியணும். அப்போ இடப்பெயர்ச்சி 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த கிராஃப் முடியக்குள்ளையும் 0லாம் முடியணும். அதை திருப்தி செய்கிற விடரிக்கான்னு பார்த்துட்டு அப்படி இல்லாத பட்சத்தில் தான் சரி அப்போ கேள்வியை செய்வேன், வேறு வழியிலேருந்து செய்ய ஆரம்பிச்சிடும். விளங்குதா? அந்த அணுகுமுறைகள் நமக்குள்ளே வந்து சேரணும். அது காலப்போக்கில் நமக்குள்ள இன்ஷால்லா செய்யும், அது வரும். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணி போகக்குள்ள உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது பட்டுடும். ரைட். அப்போ கேள்விகள் அணுகக்குள்ள கட்டாயம் என்ன செய்யுங்க, எப்படி வேகமாக அணுகணுங்கிறதுல எல்லாம் கவனம் செலுத்துங்க. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் இப்போ நான் உண்மையாக என்ன இது கிராஃபை வளமையாக்குற மாதிரி செய்கிறேன். இதிலிருந்து இது வரைக்கும் வேகம் மாறாமல் இருக்கும். இதிலிருந்து இது வரைக்கும் வேகம் 0. இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு நேர்கோடு இருந்தால் ஒரு படித்திறண்டால் வேகம் மாறாது. வேகம் படித்திறன் என்ன குணகம்? மைனஸ். அப்போ வேகம் மைனஸில் மாறாது. இதிலிருந்து இது வரைக்கும் படித்திறன் என்ன? 0. இதிலிருந்து இது வரைக்கும் படித்திறன் என்ன? ப்ளஸ். அப்போ ப்ளஸில் மாறாது. சரியா? இப்படி தான் இந்த கேள்விக்குரிய விடை வரும். அப்போ பொருத்தமான விடையை நாம் என்னத்தை செலக்ட் பண்ணுவோம்? 5வது விடையை செலக்ட் பண்ணுவோம். அடுத்து 2008ஆம் ஆண்டு வந்த 16வது கேள்வி பாருங்க. உருவில் ஒரு துணிக்கையின் இயக்கத்திற்கான இடப்பெயர்ச்சி நேர வலை காணப்படுகின்றது. அதன் இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இடப்பெயர்ச்சி நேர வலையை தந்து கூற்றுக்கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக ஃபிசிக்ஸில் வந்துக்கிட்டு MCQவில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக வரக்கூடிய கேள்விகள் எதாவது அறிக்கும்னால் நேர்மை உண்மையை சொல்லணுமா இருந்தால் கூற்றுக்கல்வியில் அடிக்கலாம். அதுக்காக இந்த கூற்றுக்கல்வி கஷ்டம் சொல்ல வரல. நான் கொஞ்சம் யோசிக்கிற இடங்கள் எதாவது அடிக்கும் கூற்றுக்கல்வி. ஏன்னா ஃபிசிக்ஸ்னால ஈஸியான பாடம், அதில் MCQன்னா அதை விட ஈஸியாக சந்தோஷமாக செய்கிற பாடம். சரியான அதில் ஓரளவுக்கு நமக்கு டைமை வந்துட்டு எடுக்கும் அப்படின்னா சில நேரங்களில் கூற்றுக்கல்விகள், எல்லா கூற்றுக்கல்வியும் இல்லை, சில இடங்களில் மட்டும் டீப்பான கூற்றுக்கல்விகள் வரும். இந்த கெமிஸ்ட்ரியில் அறப்படிக்கிற மாதிரியான கேள்விகள் வரும். சரிங்களா? கெமிஸ்ட்ரியில் கடைசி 10 வரும். சரியா? அப்படி அறப்படிக்கிற மாதிரி சில நேரங்களில் அம்பிடும், எப்பயாச்சும் இருக்கா அப்படி அம்பிடும். சரியானே? ஓகே. எனிவே வேறுபடி அந்த அளவுக்கு இந்த கெமிஸ்ட்ரி மாயெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காது. ஆனால் ஃபிசிக்ஸை கஷ்டம் எல்லாரும் சொல்லுவாங்க, அது வேறு விஷயம். ரைட். ஓகே. இடப்பெயர்ச்சி நேரம் அதெல்லாம் Z ஸ்கோரும் குறைய எடுக்கிறது இல்லையா ஓவராலாக? சரி பார்ப்போம். கூட காலம் நீங்கள் மாற்றி அமைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்துக்கிட்டு ஃபிசிக்ஸில் டாப் மார்க்ஸ் வந்தால் ஃபிசிக்ஸ் ஓவராலாக நெஞ்சிடும், முன்னுக்கு வந்து பின்னாடி தான் கிடக்கிறது. எப்பயாச்சும் இருக்கா பயாலஜி முன்னுக்காகும். பெரும்பாலான காலம் முன்னுக்குண்டா கஷ்டமாக இருக்கும். பெரும்பாலான காலம் இதுதான் கஷ்டமாக இருந்துருக்குது. பெரும்பாலான காலங்களில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் தான் வந்துக்கிட்டு கஷ்டமான Z ஸ்கோர், அதாவது Z ஸ்கோர் ரொம்ப குறைஞ்ச ஓவராலான Z ஸ்கோர் குறைஞ்ச சப்ஜெக்டாக வந்துட்டு ஃபிசிக்ஸ் தான் இருந்திருக்குது பெரும்பாலான காலங்களில். லாஸ்ட் இயர் பயாலஜி நினைக்கிறேன். அதுக்கு முதல் வருஷம் பயாலஜி கஷ்டம்னு சொன்னாலும் அப்போ கூட ஓவராலாக 7% எடுத்து பார்த்தா பயாலஜியை விட ஃபிசிக்ஸுக்கு குறையத்தான். விளையாட சொல்லுறது பெரும்பாலான காலங்கள் அப்படி நடக்கிறது உண்டு. அப்போ பொதுவாக இதை கஷ்டம்னு சொல்கிறாங்க. அது ஏன் கஷ்டம்னு சொல்கிறாங்க தெரியல. நீங்களே சிரிப்பீங்க. பிறகு எக்ஸாம் நெருங்குற காலத்தில் ஃபிசிக்ஸை போய் ஒரு கஷ்டமான பாடம் சொல்லியிருக்கானா அப்படின்னு நீங்களே நக்கலாக சிரிப்பீங்க. எனிவே இப்போ பார்ப்போம். உருவில் ஒரு துணிக்கையின் இயக்கத்திற்கான இடப்பெயர்ச்சி நேர வலை காணப்படுகின்றது.
அதன் இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. ஏ கூற்று, T0 T1 போது துணிக்கை மாறா ஆர்முடுகளில் இயங்கும் அதே வேளை T2 T3 போது மாறா வேகத்துடன் இயங்குதான். சரியா? T0 T1 மாறா ஆர்முடுகளா, இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல இது மாறா ஆர்முடுகளா, மாறா வேகம். இது இதிலிருந்து இதுவரைக்கும் என்ன வருது, மாறா வேகம். படித்திறன் மாறல்ல, வேகம் மாறாது. இதிலிருந்து இதுவரைக்கும் படித்திறன் 0, ஓய்வு. இதிலிருந்து இதுவரைக்கும் எதிர் திசையில மாறா வேகம். அப்படித்தானே? இடப்பெயர்ச்சி கூடுதுன்னா நேர் திசை, குறைஞ்சா எதிர் திசை. சரியா? அப்ப ஏ கூற்று என்ன, மொத்தமாவே பிழைதான். பி கூற்று, துணிக்கை நேரம் T4 ஓய்வுக்கு வருவதா. என்ன மாதிரி? இந்த இடத்துல ஒரு ஓய்வுக்கு வருவார். அப்படியா? T4 உண்மையா அவர் என்ன செய்யறாரு? தன்னுடைய ஆரம்பத்தானத்திற்கு வரார். ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி என்ன, 0. நேரம் T4 இடப்பெயர்ச்சி என்ன, 0. நேரம் T4 வரைக்கும் இவர இயக்கம் என்ன இயக்கம், மாறா வேகம். சரியா? அப்ப T4 ஓய்வுக்கு வர்றாருன்னு அடிச்சுடல, நமக்கு தெரியா உண்மையா. இப்ப நீங்க கேட்கலாம், இங்கால பக்கம் ஓய்வுக்கு வந்திருக்கலாம் தானே, இப்படி போயிருக்கலாம் தானே, தெரியா நம்ம சும்மா இப்படி அடிச்சுடுற. நீங்க T4 வரைக்கும் இதுல இருந்து இதுவரைக்கும் எப்படி இயங்குறாரு, மாறா வேகம். இங்கால எப்படி இயங்கினாருங்கிற டேட்டா என்கிட்ட இல்லை. எப்படியோ T4 வரைக்கும் மாறா வேகத்தில் இயங்குறாரு. ஆனா நம்ம சுவரா என்ன சொல்லலாம்னா T4 இடப்பெயர்ச்சி என்ன, 0 சொல்லலாம். ஏன்னா ஆரம்பத்தில் இடப்பெயர்ச்சி 0, இப்படியே வந்து இப்படியே வந்து இப்படியே வரக்குள்ள T4 இடப்பெயர்ச்சி என்ன, 0. சரியானே? அந்த கூற்று ஓய்வுக்கு வருவது அது பிள்ளை, நம்ம அப்படி சொல்ல இயலாது. T4 வரைக்கும் மாறா வேகத்தில் இயங்கினீங்கன்னு சொல்லலாம். T4க்கு அங்கால என்ன நடந்துக்கிட்டு சரியா. அடுத்தது, காலம் T0 தொடக்கம் T4 போது மொத்த தூரம் இடப்பெயர்ச்சி நேர வலையின் கீழ் உள்ள பரப்பளவிற்கு சமம். பரப்பளவு சமம். அது எப்ப, வேக நேர வரைபாடு இருந்தால் அதுவும் பிழை. ஸோ மொத்தத்தில் எல்லாமே பிழை தான். சொல்லுங்க அப்போ, இது எல்லாமே ஒரு டைம்ல சரியா வரும் எப்ப? நல்லா பார்த்தீங்கன்னா இது இடப்பெயர்ச்சி நேர வரைபா இல்லாம வேக நேர வரைபா இருந்திருந்தா இது எல்லாமே சரியான கூற்று. யோசித்து பாருங்க. இது வேக நேர வரைபா இருந்தா இது மாறா ஆர்முடுகள், இது மாறா வேகம் இல்லையா. இந்த இடத்துல வேகம் என்ன, 0. இது வேகமா இருந்தா T4 வேகம் என்னையா இருந்திருக்கும், 0. இடப்பெயர்ச்சி நேர வரைபா வந்ததால 3 பிழை. இது வேக நேர வரைபா தரப்பட்டிருந்தால் 3மே சரின்னு வந்திருக்கு. ரைட்? ஓகே. இப்போ நீங்க 123 இருந்து 127 வரைக்கும் எடுங்க, செய்யுங்க. அப்போ செஞ்சிருப்பீங்க, சும்மா பாருங்க. அப்போ செஞ்சுட்டாலும் வர சொன்னேன் இல்லையா, கேள்விகள்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னேன். 123 இருந்து 127 வரைக்கும் நீங்கள் செய்திருப்பீங்க, சும்மா பாருங்க, விளங்கப்படுத்தக்குள்ள சரியா கனெக்ட் ஆகணும்.
ஓகே, பாருங்க 123வது கேள்வி. ரெண்டாயிரத்தி 16 இடப்பெயர்ச்சி நேர வரைவில் காட்டப்பட்டுள்ள இரு நேர்கோடுகள் நேரம் t=0 ஓய்விலிருந்து புறப்பட்டு திசை வழியே இயங்கும் AB எனும் இரு பொருட்களின் இயக்கங்களை வகை குறிக்கின்றன. பொருள்களின் இயக்கங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது? ஸோ ஏபி சரியான வாகனங்களோட இடப்பெயர்ச்சி நேர வரைவு தரப்பட்டிருக்குது. நீங்கள் முதலாவது சொல்லுங்க, இவங்க ரெண்டு பேர இயக்கம் எப்படிப்பட்ட ஒரு இயக்கம்? என்ன மாதிரி எப்படிப்பட்ட இயக்கம்? சீரான மாறா வேகத்துக்குரிய இயக்கம். என்றால் இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் வேகத்தை தரும். படித்திறன் மாறல, நேர்கோடுனா படித்திறன் மாறாது. அப்போ ஏபி மாறா வேகம். அதில் ஏபி இவங்க ரெண்டு பேர்லையும் யாருக்கு படித்திறன் பெருசி? ஏக்கா பிக்கா? ஏக்கு. ஸோ ஏயினது படித்திறன் பியினது படித்திறனை விட பெரியது. அதனால் ஏயினது மாறா வேகம் பியினது மாறா வேகத்தை விட எப்படிப்பட்டது? பெரியது. ஏட மாறா வேகம் பீட மாறா வேகத்தை விட எப்படிப்பட்டது? பெரியது. சரியான ரைட். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் இரண்டும் இடைவெட்டுற புள்ளி சம்பந்தமாக நாம் என்ன படிச்சிருக்கிறோம்? இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இரண்டு வரைவுகள் இடைவெட்டுமா இருந்தால் அது என்னத்தை குறிக்கும்? அந்த ரெண்டு வாகனங்களும் அந்த இடத்துல சந்திக்குது அப்படிங்கிறத குறிக்கும். சரியா? ஓகே, இப்போ விடயத்துக்கு வருவோம். முதலாவது கூற்று, பொருள் ஏ ஆனது பியிலும் பார்க்க நீண்ட நேரத்திற்கு சென்றுள்ளது. சரியா? இதோட வரைவு முடிகிறதா காட்டுறாங்க. ஆரம்பத்தில் இந்த இடத்துல இருந்து ஓய்விலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டாங்க. ஓய்விலிருந்து சடுதியாக ஒரு மாறா வேகத்தில் இயங்கிருக்குது. சரியா? இந்த சில பேருக்கு டவுட் வர, அதை எப்படி சடுதியாக மாறா வேகத்தில் இயங்குறது? டவுட் வருதா? இல்லை வருது. இப்போ நீங்கள் ஒரு ஆள் நிற்கிறீங்க, ஓய்வில் நிற்கிறீங்க, முன்னுக்கு ஒரு ஆள் ஓய்வில் நிற்கிறீங்க. இப்போ சடுதியாக வேகம் வரும் பாருங்க. பின்னிக்கிருந்து உதைச்சி விட்டா அடுத்த கட்ட இவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ ஓய்வில் இருக்கிற பொருள் சடுதியாக என்ன செய்ய முடியும்? ஒரு வேகத்தை அடைய முடியுமா? சரியான உதைச்சுட்டா சரி. ஓகே, இப்போ பாருங்க, அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு மாறா வேகத்தில் போகிறாரு, இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு மாறா வேகத்தில் போகிறாரு. ரெண்டு பேரும் பயணித்த நேரம் என்னதான்? t0 தான். சரியான ஒரு சின்ன ஒரு கேள்வி அது. அப்போ அந்த கூற்று என்ன? பிழையானது. ரெண்டாவது, t=t0 இருக்கும் போது பொருள் B ஆனது ஏயிலும் பார்க்க கூடுதலான இடப்பெயர்ச்சியை செய்துள்ளது. கவனிங்க, B வந்துட்டு கூடிய இடப்பெயர்ச்சியா? சரியாது இல்லை இல்லையா? B அடைந்த இடப்பெயர்ச்சி அது உண்மையா? B அடைந்த இடப்பெயர்ச்சி, B இங்கிருந்து தன்னை பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுது. B இந்த இடத்துல தன்னை பயணத்தை முடிக்குதுண்டா இதுதான் B அடைந்த இடப்பெயர்ச்சி. ஏ தன்னை பயணத்தை இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுது, ஏ தன்னை பயணத்தை இந்த இடத்துல முடிக்குதுன்றால் இதுதான் ஏ அடைந்த இடப்பெயர்ச்சி. ஸோ B அடைந்த இடப்பெயர்ச்சியை விட ஏ அடைந்த இடப்பெயர்ச்சி எப்படிப்பட்டது? பெரியது. சரியா? ஏட இடப்பெயர்ச்சி பீட இடப்பெயர்ச்சியை விட பெரியது. உலக இடப்பெயர்ச்சி எப்படி பார்க்குறோம்ண்டு? ஏ இங்கேருந்து இங்கே வந்திருக்கிறா, இதுதானே ஏட இடப்பெயர்ச்சி. இப்போ உதாரணமாக 0 ஒரு 40 மீட்டருக்கு வந்திருக்குது. அப்போ இடப்பெயர்ச்சி எவ்வளோ? 40 மீட்டர். பி வந்துக்கிட்டு ஒரு 10 மீட்டர்லேருந்து 30 மீட்டருக்கு போயிருக்குது. அப்போ இடப்பெயர்ச்சி எவ்வளோ? 10 30க்கு போயிருக்குன்னா இடப்பெயர்ச்சி எவ்வளோ? 20 மீட்டர். விளங்குதா? இங்கேருந்து இங்கே போகுது, இவர் இங்கேருந்து இங்கே போகிறார். அதான் இடப்பெயர்ச்சியை யோசிக்கிறது. அப்போ ஏட இடப்பெயர்ச்சி தான் பீட இடப்பெயர்ச்சியை விட பெரியது. அதனால் அது பிழை. மூணாவது, பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான வேகத்தை கொண்டுள்ளது. சரியா பிள்ளையா? ஏட வேகம் பீட வேகத்தை விட பெரிசு. எஸ், படித்திறன் பெரிசு. அப்போ சரி. நாலாவது, பொருள் ஏ ஆனது பொருள் பியிலும் பார்க்க கூடுதலான ஆர்முடுகளை கொண்டுள்ளது. ரெண்டு பேருக்குமே ஆர்முடுகள் என்ன? பூச்சியம். ஏக்கும் பூச்சியம்தான், பிக்கும் பூச்சியம்தான்.
ரெண்டுக்குமே ஆர்முடுகள் பூச்சியம் தான். ஏன் இவங்க ரெண்டு பேரும் மாறா சீரான வேகம். சீரான வேகம் ஆர்முடுகள் என்ன? பூச்சியம். விளங்குதா? அடுத்தது, இரு நேர்கோடுகளும் ஒன்றை ஒன்று குறுக்கிடும் புள்ளியில் இரு பொருட்களும் ஒரே வேகத்தை கொண்டுள்ளன. என்ன சரியா? ஆரம்பத்திலே சொல்லிட்ட மாறா வேகம். ஏட வேகம் பீட வேகத்தை விட பெருசுன்னு சொல்லியாச்சு. மறுபடியும் எப்படி வேகம் சமனாவார்? மாறா வேகம்னு சொல்கிறோம், ஏட வேகம் பெருசுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஏட வேகம் பீட வேகம் சமனா வருமா? வாய்ப்பே இல்லை. வந்த கூட்டம் என்ன இல்லை. ஏட வேகம் பீட வேகம் சமனா வரணும்டா எது சமனா இருக்கணும்? இதை வச்சு ஒரு கேள்வியை நான் பார்த்துட்டோம் பயிற்சி வினாக்கள் டியூட்டில். ஏட வேகமும் பீட வேகம் சமனா வரண்டா எது சமனா இருக்கணும்? படித்திறன் சமனா இருக்கணும். சரியானே? அது வாய்ப்பே இல்லை இல்லையா? இது மாறா படித்திறன், இதுவும் மாறா படித்திறன். ரெண்டிட படித்திறன் சமனா வர சான்ஸ் இல்லை. அப்போ அந்த கூற்றும் பிழையானது. ரைட்டா? இன்னொரு விடயம். அப்போ இந்த கேள்வி பொருத்தமான விட எத்தனாவது? 3வது. ஒழுங்காக பயன்படுத்தி கொள்ளணும் இந்த கேள்விகள் செய்கிறத. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னால், இப்போ நேர்கோட்டு இயக்கத்தில் நம்ம கேள்வி செய்கிறோமா, அதுக்கு முதல் நீங்கள் ஓவராலாக இந்த தியரி எல்லாமே படிச்சிருக்கணும். சரி, தியரி எல்லாத்தையும் ஒழுங்காக படித்து அதெல்லாம் மீட்டி இதில் வந்த டியூட்டில் இருக்கிற கேள்வியெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் கிளாஸுக்கு வரீங்க. அப்படின்னா நீங்கள் கேள்விகள் செஞ்சு விட அந்த தியரி அந்த கேள்விகள் எல்லாமே அணுகிற விதம் எல்லாமே என்ன செய்யும்? உங்களுக்கு சரியாக வந்துட்டு கிளியர் ஆகணும். அப்போ அதுக்கு பிறகு நேர்கோட்டு இயக்கம் ஒரு பாடமாண்டு கேட்டால் அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்த டாப்பிக்கை பற்றியா நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். அந்த டாபிக் படித்து முடியக்குள்ளையும் அதே அது ஒரு டாபிக் அதில் என்ன இருக்கீங்க இப்படியே என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் நீங்கள் அப்படியே முடிச்சுட்டு போகக்குள்ள பின்னுக்கு சில பாடம் வரும். ரைட்? அந்த பாடத்தை படிப்பிக்க ஆரம்பிக்கக்குள்ளே நீங்கள் சொல்லுவீங்க இது ஒரு பாடமாண்டு வைப்பீங்க. மொத்தத்தில் ஃபிசிக்ஸ் எப்படி மாறிடும்? ஈஸியாக மாறும். அது உங்களை பொறுத்து நீங்கள் எடுக்கிற எஃபர்ட் தான். ஸோ பொதுவாக வந்துட்டு ஃபிசிக்ஸ் நல்லா செய்யக்கூடிய ஆக்கள் என்ன வாங்கண்டா, அவங்க ஒரு தியரி படித்து அவங்களே ஓட்டுவா என்ன செய்வாங்கன்னா இருக்கிற கேள்வி எல்லாத்தையும் தேடி தேடி செஞ்சுருப்பாங்க. எந்த அளவுக்கு செய்தெடுப்பாங்கன்னா செஞ்சு நாம் இப்போ படிப்பிச்சுட்டு போவோம். இது அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிற ஒரு தியரி விளங்கினா மட்டும்தான் அந்த கேள்வி செய்யலாம்னு இருக்கும். அந்த கேள்வியை அவன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து டவுட்டாக கேட்பான். அப்படிலாம் நடந்துருக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் தான் இந்த இதுக்குரிய ஐடியா வரும்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஆர்வமாக படிக்கிறது, நிறைய கேள்விகளை செய்கிறது. ஃபிசிக்ஸில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த பழக்கம் இருக்குது. என்னது கேள்விகளை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிடுவான். தியரியை படிக்கிறது, எடுத்தெடுத்து கேள்வி எங்கெங்கெல்லாம் அறிக்கை அவ்வளோ கேள்வியும் செஞ்சு இருக்கிறேன். மெயினாக பாஸ் பேப்பர் செஞ்சு எடுத்துடும். ஏன்னா முதல் கேள்விகளில் சில அறப்படிச்ச கேள்வியெல்லாம் வரும், இருந்தாலும் செய்யத்தான் வேணும், செய்வானு சொல்லலை. ரைட்? பாஸ் பேப்பரில் செஞ்சு முதல் கேள்விகள் எடுத்து எஸ்ஏ அப்படிலாம் இப்போ நம்ம எஸ்ஏ செய்கிறதுக்கு இல்லையே சொல்கிறேன். எஸ்ஏ அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா என்னதான் அவர் அவ்வளோ பெரிய ஒரு கட்டித்தனமாக இல்லாத ஒரு ஆள் இருந்தால் கூட காலப்போக்கில் முன்னேறிட்டு போய்த்துடுவான். ஏன்னா அந்த எஃபர்ட், அந்த முயற்சி. சில பேர் என்னதான் கட்டித்தனமாக இருப்பாங்க, ஓ லெவலில் இத்தனை எடுத்துலாம் வருவாங்க. சரியான பேரண்ட்ஸில் கேட்டால் ஃபுல்லாக இப்படி கட்டித்தனமான ஆள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் காலப்போக்கில் பார்த்த மாதிரி இருந்தால் அப்படியே டோட்டலி டவுன் ஆகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ப்ராப்பரான ஒரு முயற்சி இருக்காது, சரியான வழியில் முயற்சி இருக்காது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரையில் படிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயமே நிறைய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணுறது, தியரியை விளங்கி கேள்வியை ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த அனுபவமே பெரிய ஒரு விஷயம்தான். அந்த அனுபவம் இன்னொரு கேள்விக்கு அப்ளை ஆகும். அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா இன்ஷா என்ன செய்யலாம், ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் வந்துட்டு ஈஸியாக உடைச்சி கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இப்போ என்ன இந்த வேக நேர வரைப்புக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு எப்படி வரும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க இல்லையா? இந்த வேக நேர வரைப்புக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு. ஸோ பார்த்தீங்களா இருந்தால் இதிலிருந்து இதுவரைக்கும் வேகம் என்ன செய்யலை, மாறல்ல. அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைப்புட படித்திறன் ப்ளஸில் மாறாது. இதிலிருந்து இதுவரைக்கும் வேகம் என்ன செய்யுது, அதிகரிக்குது. அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் அதிகரிக்கணும். அப்படிதானே? இப்படியே ஸ்மூத்தாக போடும். திருப்பி இதிலிருந்து இதுவரைக்கும் வேகம் குறையுது. ஆனால் வேகம் என்னத்தான் இருக்குது, ப்ளஸில் தான். அப்போ படித்திறன் என்னதான், ப்ளஸில். ஆனால் வேகம் குறையுது. அப்போ படித்திறன் ப்ளஸில் குறையணும். இப்படி சின்ன ஒரு விஷயம். வேகம் மாறல, ஸோ படித்திறன் மாறல. நேர்கோடு வேகம் ப்ளஸில் அதிகரிக்குது, அப்போ படித்திறன் ப்ளஸில் அதிகரிக்குது. வேகம் ப்ளஸில் குறையுது, அப்போ படித்திறன் ப்ளஸில் குறையுது. கிராஃப் கீழுக்கு இறங்குமா? எப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல கிராஃப் கீழுக்கு இறங்கும்? எதிர் திசையாக இருக்கக்குள்ள.
வேக நேர வரைவு எதிர்த்திசையாக இருந்தால் எங்கே வரும்? மைனஸில் வரும். ஸோ வேக நேர வரைவு முழுவதுமே ப்ளஸ் தான். அதாவது இந்த இடப்பெயர்ச்சி எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ இடப்பெயர்ச்சி கூடுமே தவிர என்ன செய்யாது? குறையாது. இடப்பெயர்ச்சி குறையணும்னா வேகம் மைனஸில் இருந்திருக்கணும். விளங்குதா? இப்போ மாறா வேகம், படித்திறன் கூடணும், படித்திறன் குறையணும். அடுத்தது 2015-17 மறுபடியும் ஒரு வேக நேர வரைவு இடப்பெயர்ச்சியை கேட்குறாங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஐடியா தான் இங்கே இல்லையா? இதில் பரப்பும் என்ன? சமன். இது ப்ளஸ் பரப்பு, இது மைனஸ் பரப்பு. ஸோ கிராஃப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் என்ன செய்யணும்? முடியணும். ஏன் விளையாட்டா? இது ப்ளஸ் இடப்பெயர்ச்சின்னா இது என்ன இடப்பெயர்ச்சி? மைனஸ். அப்போ கிராஃப் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் கிராஃப் முடியணும். ஸோ அதை திருப்தி செய்கிற விட எத்தனை இருக்குது? முதல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல தான் முடியணுங்கிறத இருக்கிற 1 2 4 5 திருப்தி செய்யுது. அப்படி தானே? அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் வேகம் மைனஸில் இருந்தால் இடப்பெயர்ச்சி என்ன செய்யும்? வேகம் மைனஸில் இருக்கிற இடப்பெயர்ச்சி குறையும். அதை திருப்தி செய்கிற விட, அதாவது T1க்கு T2க்கு இடையிலிருந்து மைனஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதிலிருந்து இதுவரைக்கும் இடப்பெயர்ச்சி குறைகிற மாதிரி வர விட எத்தனாவது? முதலாவது 2வது விடைகள் தான் இருக்குது. அப்படி தானே? சரியாடா? இப்போ பாருங்க, முதலாவது விடையில் நேர்கோடா வந்து வளையுது, 2வது விடையில் தொடர்ந்து வளையுது. உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் வேகம் மாறல, அப்போ படித்திறன் என்ன செய்யாது? மாறாது. அப்போ எத்தனாவது விடை வரும்? முதலாவது விடை தான் வரும். விலங்க என்ன சொன்னது? என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னேன், இதில் பரப்பும் சமன். அதனால் இடப்பெயர்ச்சி பூஜ்ஜியத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணினா எங்கே தான் முடியணும்? பூஜ்ஜியத்தில் முடியணும்னு சொன்னேன். 2வது என்ன சொன்னா, அரைவாசி ப்ளஸ் அரைவாசி மைனஸ். இந்த அரைவாசி மைனஸ் அறிக்கைக்குள்ள இடப்பெயர்ச்சி குறையணும். அப்போ இந்த அரைவாசிக்கு இடப்பெயர்ச்சி கூடும். ஏன்னா வேகம் ப்ளஸ்ஸாக இருந்தால் நேர்த்திசை இயக்கத்திசை, வேகம் மைனஸாக இருந்தால் இயக்கத்திசை எதிர்த்திசை. இப்போ இந்த அரைவாசிக்கு இடப்பெயர்ச்சி கூடும், இந்த அரைவாசிக்கு இடப்பெயர்ச்சி குறையணும். ஸோ அதை திருப்தி செய்கிற விட முதலாவதும் 2வதும் தான். அதில் 2வது விட தொடர்ந்து வளையுது. இதிலிருந்து இது வரைக்கும் வேகம் மாறல, அப்போ படித்திறன் மாறாது, ஒரு நேர்கோடு வரணும். அப்போ எத்தனை விட வரும்? முதலாவது விட தான் வரும். இப்படிதானே? சரி, இப்போ கிருவமே இதிலிருந்து இது வரைக்கும் வேகம் மாறல, ஸோ படித்திறன் மாறல. இதிலிருந்து இது வரைக்கும் வேகம் ப்ளஸில் குறையுது, அப்போ படித்திறன் ப்ளஸில் குறையணும். இப்படி வளையும். இதிலிருந்து இது வரைக்கும் வேகம் மைனஸில் அதிகரிக்குது, அப்போ படித்திறன் மைனஸில் அதிகரிக்கணும். ரைட்டா? வேகம் ப்ளஸில் மாறல, இங்கே வேகம் ப்ளஸில் குறையுது, இங்கே வேகம் மைனஸில் கூடுது, அப்போ படித்திறன் மைனஸில் கூடணும். இங்கே வேகம் மைனஸில் மாறல, அப்போ படித்திறன் மைனஸில் மாறணும். இதான் இடப்பெயர்ச்சி நேர வரைவு. அடுத்து 126 இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவுக்குரிய வேக நேர வரைவு. அப்படித்தானே? ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் இடப்பெயர்ச்சி நேர வரைவோட படித்திறன் என்ன செய்யுது? படித்திறன் என்ன செய்யுது? குறையுது. இவர படித்திறன் தான் யாரு? வேகம். அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைவை தந்து வேக நேர வரைவை கேட்குறாங்க. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் படித்திறன் குறையுது, அப்போ வேகம் குறையணும். படித்திறன் என்னத்தில் இருக்குது? ப்ளஸ், அப்போ வேகம் ப்ளஸில் குறையணும். இதிலிருந்து இது வரைக்கும் படித்திறன் 0. கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம இதில் படித்திறனை வச்சு இதில் கிராஃபுக்கிற போகிறோம். ஏன்னா இடப்பெயர்ச்சி நேர வரைவை தந்து வேக நேர வரைவை கேட்குறாங்க. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் படித்திறன் 0, அப்போ வேகம் 0. திருப்பி இதிலிருந்து இது வரைக்கும் படித்திறன் ப்ளஸில் அதிகரிக்குது, அப்போ வேகம் ப்ளஸில் அதிகரிக்குது. விளங்குதா? 2021ஆம் ஆண்டு 12வதாக போட்டு வச்சிருக்கிறாங்க. அடுத்து 2022-19 இப்போ விளங்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதா? கஷ்டம். இடப்பெயர்ச்சி நேர வரைவு, வேக நேர வரைவு மாத்திரையெல்லாம். ஆனால் நாம் எப்படி கேள்வி செஞ்சோம்? நாம் ரொம்ப நுணுக்கமான அளவில் கேள்விகளை பார்த்தோம் இல்லையா? அப்படிதான் பார்த்தேன். நாம்
நாம் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளே கேள்விகளை நுணுக்கமாக பார்த்தோம். ஆனால் ஃபைனல் பேப்பரில் என்ன செய்யலை, அந்தளவுக்கு நுணுக்கமாக கேட்கல. பட் நீங்கள் அந்தளவுக்கு நுணுக்கமாக என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஸோ யாருக்கு தெரியும், உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் எடுக்க போகிறாக்கள் என்ன செய்யலாம், சின்ன நுணுக்கத்துக்குள்ளால வித்தியாசப்படுத்தி கேள்வியை கேட்கலாம். விளங்குதா? இப்போ கேள்விகளில் சின்ன சின்ன வித்தியாசங்களுக்குள்ளால வரைவுகள் வந்தாலும் அதை கவனமாக டீல் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் ஒழுங்காக நம்ம படித்து வச்சுக்கொள்வோம். ஆனால் ஃபைனல் பேப்பர் பொதுவாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, 2022-19 ஒரு நேர்கோடு வழியே இயங்கும் P, Q எனும் இரு பொருட்களின் இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு கேள்வி இருக்கு. அப்படித்தானே? 2016 பாருங்க, இப்போ 2022 விளங்குதா? அதே ஒரு மாதிரி ஒரு கேள்வி, ஆனால் இதை வளைச்சி போட்டுட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். அப்படித்தானே? என்ன கேட்குறாங்க, 2022 ஏ கூற்று இரு பொருட்களினதும் வேகங்கள் ஒரே திசையில் உள்ளன. ரெண்டுக்கும் வேகம் ஒரே திசைன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கு இடப்பெயர்ச்சி கூடுதா குறையுதா? இடப்பெயர்ச்சி Pக்கும் கூடுது Qவுக்கும் கூடுதுன்னா இடப்பெயர்ச்சி கூடுதுன்னா மீனிங் என்ன, ரெண்டும் ஒரே திசை, அது சரி. அல்லது ரெண்டு பேருக்கும் படித்திறன் என்ன குணகம், பிளஸ் குணகம். ஆனால் Pயிட படித்திறன் கூடுது, Qட படித்திறன் குறையுது. அதாவது இது ஆறு முடுகுது, இது அமர் முடுகுது. இருந்தாலும் ரெண்டுக்கும் வேகம் என்ன திசை தான், ஒரே திசை. ஏன்னா ரெண்டுக்கும் இடப்பெயர்ச்சி கூடுதலா. இங்க இருந்தா இடப்பெயர்ச்சி அளக்குறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆள் இந்த திசையில ஆறுமுடுகளோட போறாரு, இன்னொரு ஆள் அதே திசையில அமர்முடுகளோட போறாரு. ஸோ ரெண்டு சந்தர்ப்பத்திலும் இடப்பெயர்ச்சி கூடுதுன்னா ரெண்டு பேருக்கு இயக்க திசை என்ன, ஒரே திசை, வேகம் ஒரே திசைன்னு அர்த்தம். அந்த கூற்று சரி. ரெண்டாவது, இரு பொருட்களினது வேகங்கள் நேரத்துடன் அதிகரிக்கின்றன. இதை ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? ஏண்டா Pயிட வேகம் என்ன செய்யுது, அதிகரிக்குது. ஏண்டா படித்திறன் கூடு, வேகம் கூடுது, ஆறுமுடுகள். இவருக்கு படித்திறன் குறையுது, வேகம் குறையுது, அமர்முடுகள். அப்போ அது வராது. அடுத்தது, இரு வரைவுகளும் சந்தித்து செல்லும் புள்ளியில் இரு பொருட்களும் சம வேகங்கள் உண்டு. மறுபடியும் அதே விஷயம், 2016 ரிப்பீட். சமனா, ரெண்டுக்கு வேகம் சமனா, சந்திக்கிற இது ரெண்டு இடைவெற்ற இடத்துல என்ன இருக்கும், ரெண்டு வாகனமும் சந்திச்சிருக்கு, வேகம் சமன்னு சொல்லலாமா? இல்லை. சொல்லுங்க அப்போ, இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல யாருக்கு வேகம் பெரிசு? இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துல யாருக்கு வேகம் பெரிசு? Pக்கு இல்லையா? ஏன் நீங்க இந்த இடத்துல இந்த Pங்கிற வளைக்கு தொடலி வரைஞ்சிங்கன்னா இப்படி போகும், Qங்கிற வளைக்கு தொடலி வரைஞ்சிங்கன்னா இப்படி போகும். ஸோ Pயிட படித்திறன் கிடையோடு அமைக்கிற கோணம் Q கிடையோடு அமைக்கிற கோணத்தை விட எப்படிப்பட்டது, பெரிசு. ஸோ Pயிட வேகம்தான் சந்திக்கிற இடத்துல Qவை விட பெரியது. அப்போ ரெண்டு வேகம் சமன்னு சொன்னால் அந்த கூற்று என்ன இல்லை, விளங்குதா? இப்படியே வரக்குள்ள இந்த இடத்துல Pயிட வேகத்துக்கு இந்த இடத்துல நீங்கள் ஒரு படித்திறனை கிறணும், தொடலியை கிறணும். அந்த தொடலி கோட்டிட படித்திறன் தான் அந்த புள்ளிக்கான வேகம். இதே புள்ளியில் Qங்கிற இந்த வலைக்கு நீங்கள் தொடலி கோட்டை கிறணும். அந்த தொடலிக்கான படித்திறன் தான் அந்த புள்ளியில் Qவிற்கான வேகம். அதனால் Pயிட வேகம் Qட வேகத்தை விட எப்படிப்பட்டது, பெரியது. சரியா? சரியானே? இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்த கேள்வியை செய்யுங்க. 128 2019 செய்யுங்க. சரி, 2019 40
சரியா? ஓகே, பாருங்க. ஒரு வீதிக்கு அருகிலுள்ள விளக்கு கம்பம் ஒன்று சார்பாக இரு மோட்டார் கார்களின் இயக்கங்களின் இடப்பெயர்ச்சி நேர வரைவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. அப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைவு சரியான எதுங்கிருந்து அளக்கப்பட போகுதான்? ஒரு விளக்கு கம்பம் உண்டு இல்லையா? ரைட். இப்போ பாருங்க, இடப்பெயர்ச்சி இந்த விளக்கு கம்பம் இந்த இடத்துல இருக்குன்னா இங்கிருந்து என்ன செய்யப்படுவது? அளக்கப்படுவது. இதில் என்ன சொல்றாங்க? இந்த விளக்கு கம்பத்திட வலது திசையில் இடப்பெயர்ச்சி நேர் என கொள்க. அப்போ வலப்பக்கம் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் இடப்பெயர்ச்சி, இந்த விளக்கு கம்பத்துக்கு இடப்பக்கம் இருந்தால் மைனஸ் இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. PQR எனும் புள்ளிகள் தொடர்பாக மோட்டார் கார்களின் இயக்கம் பற்றி மாணவன் ஒருவனால் பின்வரும் கூற்றுக்கள் முன்வைக்கப்பட்டன. முதலாவது P தொடர்பாக ஒரு மாணவன் முன்வைத்த கூற்று. சரியா? நீங்கள் சொல்லுங்க ஆமாம், அந்த மாணவன் பிறகு முன்வைக்கட்டும். நீங்கள் முன்வைங்க ஆகும். இந்த Pங்கிற புள்ளி தொடர்பாக நாம் என்ன முடிவுக்கு வரலாம்? கார் 1 எங்க இருக்குது? ஃபர்ஸ்ட்டுக்கு மின் கம்பத்தில் இடது பக்கம் இருந்திருக்கிறார். நேரத்தோட இந்த கார் 1 என்ன செஞ்சிருக்குன்னா இப்படியே போயிருக்குது. நேரத்தோட இப்படியே போகுது. இந்த போகிறது தான் நேரத்தோட இப்படி காட்டும். இந்த Pங்கிற சந்தர்ப்பத்தில் இந்த கார் 1 எங்க எதை கிராஸ் பண்ணுது? இந்த மின் கம்பத்தை கடக்குது. சரியா? விளங்குதா? ஏண்டா Pங்கிற சந்தர்ப்பத்தில் கார் 1 இடப்பெயர்ச்சி என்ன? 0. திருப்பி Pல இருந்து இங்கால பக்கம் போகக்குள்ள இவர் இடப்பெயர்ச்சி என்னையா மாறுது? பிளஸ். ஏன்? இப்போ இவர் எங்கால பக்கம் போறாரு? மின் கம்பத்தில் வலது பக்கம் இப்படி போவார். அதே நேரத்தில் கார் 2 எடுத்தீங்கன்னா இந்த கார் 2 இந்த மின் கம்பத்திலிருந்து வலது பக்கம் இருந்து இப்படி வருது, வலது பக்கம் இருந்து இப்படி போகுது. ஏன்? இவர இடப்பெயர்ச்சி நேரத்தோட என்ன செய்யுது? குறையுது. அப்போ கார் 2 இப்படி வருது, கார் 1 இங்க இருந்து மைனஸ்ல இருந்து, அதாவது இடது பக்கம் இருந்து இப்படி வருவது. கார் 2 மின்கம்பத்தில் வலது பக்கம் இருந்து இப்படி வரும். வரக்குள்ள இந்த கியூங்கிற புள்ளியில என்ன நடக்கும்? ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்க இல்லையா? அப்படித்தானே? நம்ம சொல்லிட்டோம், இடப்பெயர்ச்சி நேர வரைவில் இரண்டு வரைவுகள் இடைவெட்டதுனால அங்கே என்ன நடக்குது? மீட்டிங் நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இவர் இப்படியே போயிட்டு இருக்காரு, இவர் இப்படியே வந்துட்டு இருக்காரு. சரியா? இந்த கியூங்கிற டைம்ல இந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. விளங்குதா? திருப்பி கார் 2 இப்படியே போகுது, இப்படியே வரக்குள்ள ஆறுங்கிற சந்தர்ப்பத்தில் இந்த கார் 2 என்ன செய்யும்? இந்த மின் கம்பத்தை கடந்திருக்குது. ஏன்னா அந்த டைம்ல இடப்பெயர்ச்சி என்ன? பூச்சி. திருப்பி ஆறுக்கு பிறகு இந்த கார் 2 என்ன செய்யுது? மைனஸ் பக்கத்தில் எப்படி போயிருக்கு. விளங்குதா? கார் 1 இப்படியே போகுது, Pங்கிற சந்தர்ப்பத்தில் இடப்பெயர்ச்சி பூச்சியம். அப்போ மின் கம்பத்தை கிராஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். திருப்பி இங்கால பக்கம் பிளஸ்ல போயிட்டு இருக்கக்குள்ள இந்த பக்கம் இருந்து கார் 2 இந்த இடத்த மீட் பண்றாரு. மீட் பண்ற இடம் தான் கியூ. திருப்பி இந்த கார் இங்கால பக்கம் இப்படியே போகுது, இது கூட்டிட்டு போகுது கார் 1. இவர் இப்படியே குறைஞ்சிட்டு வருது. ஒரு டைமுக்கு ஆறுங்கிற சந்தர்ப்பத்தில் இவர் மின்கம்பத்தை கடந்திருக்கிறார். ஏன்னா இவர் இடப்பெயர்ச்சி 6ல் பூச்சி. திருப்பி இங்கே இப்படியே போயிருப்பார். அவ்வளோதான் விஷயம். சரியானே? இப்போ முதலாவது கூற்று P தொடர்பா இடப்பக்கத்தில் இருந்து வரும் கார் 1 ஆனது கார் 2வை கடக்குதான். Pல கடக்குது. Pல என்னத்தை கடக்குது? உண்மையா கார் 1 என்னத்தை? மின் கம்பத்தை தான் கடக்குது. சொல்லுங்க. அப்போ கார் 1 மின் கம்பத்தை கடக்கக்குள்ள கார் 2 எங்கால பக்கம் இருந்திருக்கு? கார் 1 இப்படியே வந்து மின் கம்பத்தை கடக்கக்குள்ள கார் 2 எங்க இருந்திருக்கு? மின் கம்பத்தில் வலது பக்கம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இந்த அறிந்திருக்கு. விளங்குதா? அதாவது இப்படி கார் 1 இங்க இருந்து இப்படியே இதால வரக்குள்ள கார் 2 எதால வரும்? இப்படியே இதால வந்திருக்கு. இங்க கார் 1, இங்க கார் 2. இவர் மின்கம்பத்தை கடக்கக்குள்ள கார் 2 எங்க இருக்குதுன்னா பிளஸ் பக்கம் இருக்குது. மின்கம்பத்தில் பிளஸ் பக்கம் இருக்குது, வலது பக்கம் கிடந்திருக்கு. அப்போ அந்த கூற்று பிழை. அடுத்தது Q தொடர்பாக சொல்லப்படுறது.
விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்ற இரு கார்களும் ஒன்றை ஒன்று கடக்குதான். இந்த கியூவில் விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்ற இரு கார்களும் ஒன்றை ஒன்று கடக்குதான். என்ன இப்படியே இந்த கார் வரக்குள்ள எல்லாம் பாருங்க, கார் வண்ட இடப்பெயர்ச்சியும் பிளஸ் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், கார் டூட இடப்பெயர்ச்சியும் என்ன பிளஸ், ரெண்டு பேரும் ஒன்றை ஒன்று கடக்குறாங்க. அது சரி. ஆனால் அங்கே ஒரு வசனத்தை எக்ஸ்ட்ரா அட் பண்ணினத்தால் அது பிள்ளையா போகுது. என்ன மின்கம்பத்தை நோக்கி நகருகின்ற இரு கார்களும். எல்லாம் யோசித்து பாருங்க, கார் ஒன் நோக்கியா நகருது, இந்த கார் ஒன் இப்படி போகுது. ஸோ இவர் மின்கம்பத்தை கார் ஒன் விளத்தி நகர்றாரு. அதனால தான் இதுக்கு பிறகு மின்கம்பத்திலிருந்து கார் வண்ட இடப்பெயர்ச்சி கூடிக்கிட்டு போகுது. கார் டூ மின்கம்பத்தை நோக்கி நகர்றாரு, அதனால தான் கார் டூட இடப்பெயர்ச்சி குறைஞ்சிட்டு போகுது. அப்போ இரண்டு கார்களும் மின்கம்பத்தை நோக்கி என்ன செய்யலை, நகரல்ல. அதனால அந்த கூற்று என்ன இல்லை இல்லைங்கதா. அப்படி ஒரு கூற்றுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் போட்டு இருக்கக்கூடாது. எப்படி நான் ரெண்டு காரும் நோக்கி நகரக்குள்ள ஒன்று மீட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே திசையில் எங்கிருக்கேன்னு சொல்லி யோசித்திருக்கேன் என்ன. ஓகே, இதை விடுவோமே. சரி, எப்படியோ இரு கார்களும் விளக்கு கம்பத்தை நோக்கி நகருகின்ற இரு கார்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த கூட்டணியாக மாறுது இல்லை. ஆனால் உண்மையாக ஒன்றே ஒன்று என்ன செய்யுது, கடக்குது. கியூவில் ஒன்றே ஒன்று கடக்குது. ஆனாலும் விளக்கு கம்பத்தை ரெண்டுமே நோக்கி நகருதில்ல. கார் ஒன் விளக்கு கம்பத்தை விளத்தி நகருது, கார் டூ நோக்கி நகருது. அடுத்தது ஆர் தொடர்பா, வலப்பக்கத்திலிருந்து வரும் கார் இரண்டு விளக்கு கம்பத்தை கடக்கிறது. சரியா பிள்ளையா? இந்த வலப்பக்கத்திலிருந்து வர கார் இரண்டு சரியா ஆறுங்கிற சந்தர்ப்பத்தில் இடப்பெயர்ச்சினே மாறுது 0. அப்படின்னா சரியா இந்த விளக்கு கம்பத்தை கடக்கிறாருன்னு அர்த்தம். அந்த கூற்று சரி. அப்போ சி மாத்திரம் சரியா வரும். சரியானே? இந்த கல்வியில் இன்னைக்கு 2019, அதாவது சரியா இடப்பெயர்ச்சி நேர வரைபட மீனிங் என்னங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கணும். அப்போ மின்கம்பத்திலிருந்து ஒரு பக்கம் வலது பக்கம் ஒரு கார் இரண்டு, இடது பக்கம் கார் ஒன்று. இவர் இப்படி வாராரு, இவர் இப்படி வாராரு. இப்படியே வரக்குள்ள இதான் மின்கம்பம். மின்கம்பம் விலகு கம்பம். இங்கேருந்து கார் இரண்டு, இங்கேருந்து கார் ஒன்று வருவது. இப்படியே வரக்குள்ள பிங்கிற சந்தர்ப்பத்தில் இந்த கார் ஒன்றோட இடப்பெயர்ச்சி என்ன 0. அப்போ மின்கம்பத்தை கடக்கிறார். இப்படியே போவக்குள்ள கியூங்கிற இடத்துல ஒன்றே ஒன்று கடக்கிறாங்க. அதாவது ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்த கார் ஒன் என்ன செய்யுது, மின்கம்பத்தை விளத்தி நகருது. கார் இரண்டு மின்கம்பத்தை நோக்கி நகருது. கியூவில் வச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவர் விளத்தி நகர்றாரு, இவர் நோக்கி நகர்றாரு. இப்போ கார் இரண்டு இப்படியே வரக்குள்ள ஆறுங்கிற சந்தர்ப்பத்தில் கார் இரண்டு இடப்பெயர்ச்சி 0. ஏன்னா மின்கம்பத்தை கடந்து போகிறாரு. இங்கால பக்கம் போகக்குள்ள என்ன செய்யும், இப்போ இவரை மைனஸில் இடப்பெயர்ச்சி கூடும். இல்லைங்கதா? இப்போ கார் ஒன்று கார் இரண்டு இவங்களோட இயக்கம் இப்படி தான் இருக்கு. சரியா? ஓகே. 2024ஆம் ஆண்டு 7வது கேள்வி இது. வேக நேர வரைப்பை தந்து இடப்பெயர்ச்சி நேர வரைப்பை கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் கேள்வியில் டியூட்டில் இல்லையே. ஸோ இதுக்குரிய கிராஃபை கிருங்க அப்போ 2024-7
சரியா? எப்படி வரும்? இந்த வேக நேர வரைவுக்குரிய இடப்பெயர்ச்சி நேர வரைவு. ஸோ இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் தான் வேகம் இல்லையா? ஸோ வேகம் இதிலிருந்து இது வரைக்கும் ப்ளஸில் அதிகரிக்குது அப்படின்னா இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் ப்ளஸில் அதிகரிக்கணும். அப்போ கிராஃப் எப்படி வரும்? இப்படி வரும். திருப்பி இதிலிருந்து இது வரைக்கும் வேகம் ப்ளஸில் மாறல. அப்போ என்ன படித்திறனை அடைஞ்சிக்கோ அந்த படித்திறன் என்ன செய்யக்கூடாது? மாற. என்ன வேகத்தை அடையுதோ அந்த வேகத்தில் மாறாமல் இருக்குது. இந்த டைமில் என்ன படித்திறன் அடையுதோ அதான் வேகம், அந்த படித்திறனில் மாறாமல் இருக்கிறது. திருப்பி இதிலிருந்து இதுவரைக்கும் வேகம் என்ன செய்யுது? ப்ளஸில் குறையுது. வேகம் ப்ளஸில் குறையுதுன்னா இடப்பெயர்ச்சி நேர வரைபட படித்திறன் ப்ளஸில் குறையணும். அப்போ கிராஃப் எப்படி வரும்? இப்படியே வரும். இதிலிருந்து இதுவரைக்கும் வேகம் என்ன செய்யுது? மைனஸில் கூடுது. அப்போ படித்திறன் மைனஸில் கூடணும். மைனஸில் கூடுதுண்டா என்ன எப்படி கிராஃப் வரணும்? இப்படி வரும். சரியானே? அதாவது இந்த துண்டு மட்டும்தான் இறங்குற மாதிரி வரணும். ஏன்? வேகம் இந்த துண்டில் மட்டும்தான் மைனஸ். வேகம் மைனஸாக இருந்தால் இயக்க திசை எதிர் திசை. அப்போ இடப்பெயர்ச்சி குறையும். விளங்குதா? அப்போ வேக நேர வரைப்புக்குரிய இடப்பெயர்ச்சி வேகம் ப்ளஸில் அதிகரிக்குது. அப்போ படித்திறன் ப்ளஸில் அதிகரிக்குது. வேகம் மாறல ப்ளஸில், அப்போ படித்திறன் மாறல. வேகம் ப்ளஸில் குறையுது, அப்போ படித்திறன் ப்ளஸில் குறையுது. வேகம் மைனஸில் அதிகரிக்குது, அப்போ படித்திறன் மைனஸில் அதிகரிக்குது. சரியானே? இதை சரியாக புரிஞ்சு கொண்டா சரி. இப்போ நீங்கள் உங்களோட டியூட்டில் 131வது கேள்வி எடுங்க. 2003-49 131. என்னன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் நடக்க போகுது இல்லையா? நேர்கோட்டு இயக்கம் இதை பேஸ் பண்ணின எக்ஸாம். அந்த எக்ஸாமை பொறுத்த வரையில் சரியா இப்போ நம்ம வந்துட்டு பேப்பர்லாம் செஞ்சு போட்டு எக்ஸாம் நடத்துகிறதால அந்த எக்ஸாம் கட்டாயம் நான் எப்படி எடுக்கணும்? கஷ்டமாக எடுத்தாகணும். இல்லாட்டி எல்லோரும் 100 எடுத்துட்ருவீங்கன்னு எனக்கு ஒரு யோசனை ஒன்று இருக்குது. அதனால் பேப்பரை கொஞ்சம் ஹார்டாக எடுக்கத்தான் ட்ரை பண்ணுவேண்ணா. சரியா? அப்போ எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடியாகி கொள்ளணும். நேர்கோட்டு இயக்கமும் மெஷர்மெண்ட்டு, நேர்கோட்டு இயக்கமும் மெஷர்மெண்ட், இது ரெண்டையும் மட்டும் உள்ளடக்கின எக்ஸாம். இந்த காவிகளோட ஆரம்ப பகுதிகளும் போடுவோம் இல்லையா? விசை இணைகிற விதி, இப்படி காவிகளோட ஆரம்ப பகுதிகளையும் போடுவோம். இதில் சில பகுதியை நம்ம விடுறோமா? அப்போ மெஷர்மெண்ட், காவிகளோட ஆரம்ப பகுதி, காவிகள் சம்பந்தமான ஆரம்ப விடயங்கள், காவி கூட்டல் கழித்தல் விசை இணைகிற விதி, அவ்வளவும். அடுத்தது நேர்கோட்டு இயக்கம்.
சரியா? ரெண்டாயிரத்தி 349 என்ன கேட்குறாங்க? கீழே காணப்படும் எந்த வேக நேர வரைவில் T1 T2விற்கு இடையே உள்ள முழு நேர ஆயிடையின் மீதும், ஆயிடைண்டா அதை வீச்ச சொல்கிறாங்க, ஆயிடையின் மீதும் இருக்கும் சராசரி வேகம் AB ஆகியவற்றின் அந்தங்களில் உள்ள நேரொத்த இரு வேகங்களின் சராசரி பெருமானத்துக்கு சமமாக இருக்கு. இப்போ ஒரு வேக நேர வரைபட முழு இயக்கத்தின் போதான சராசரி வேகம். ஸோ முழு இயக்கத்துக்கான சராசரி வேகம் தான் பொதுவாக நாம் என்ன செய்வோம்? சராசரி வேகம் சமன் மொத்த இடப்பெயர்ச்சியை மொத்த நேரத்தால் பிரிப்போம். முழு இயக்கத்தின் போதான சராசரி வேகம்ங்கிறது மொத்த இடப்பெயர்ச்சியை மொத்த நேரத்தால் பிரிக்கிறது. அந்த சராசரி வேகம் ஒரு இயக்கத்திட ஆரம்ப இறுதி, அதாவது அந்த இரண்டு அந்தங்கள் ஆரம்ப இறுதி, அந்த இரண்டு அந்தங்களுக்கான சராசரி வேகத்துக்கு சமனாக வரக்கூடிய சார்த்தியம் எந்த வரைப்புல இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதைத்தான் நாம நேர்கோட்டு இயக்க சமன்பாட்டிட நிறுவல்ல சொல்லி இருந்தோம். வேகத்தை நேரத்தால் பெருக்கினா இடப்பெயர்ச்சி வரும். வேகம் மாறுதுன்னால் ஆரம்ப வேகத்தையும் இறுதி வேகத்தையும் கூட்டி ரெண்டால பிரித்தால் அந்த இயக்கத்திற்கான என்னத்தை தரும்? அது சராசரியை தரும். இப்படி சராசரி வேகம் முழு இயக்கத்துக்கான சராசரி வேகத்துக்கு ஆரம்பத்தையும் இறுதியையும் கூட்டி ரெண்டால பிரிக்கணும்னால் அதுக்கு நாம சொன்ன நிபந்தனை என்ன? அந்த வேகம் சீராக மாறக்கூடியதா இருக்கணும். அப்படிதானே? வேகம் சீராக மாறினால்தான் ஆரம்பத்தை இறுதியும் கூட்டி ரெண்டால பிரிக்கிறது சராசரி வேகத்தை தரும். அந்த அடிப்படையில் சொல்லுங்க, இந்த கேள்விக்கு எது பொருத்தமான விடை? ஐந்தாவது விடை. அதாவது ஏயிலிருந்து பிக்கு இப்படி மாறக்குள்ள இந்த முழு இயக்கத்துக்கான சராசரி வேகத்துக்கு நீங்க உண்மையா என்ன செய்யணும்னால் இந்த வேக நேர வரைபட இந்த பரப்பிற்கு தானே, இந்த பரப்பை இந்த நேரத்தால பிரிக்கணும். ஏயிலிருந்து பி வரையான இயக்கத்துக்கு சராசரி வேகத்தை உண்மையாக கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும்? ஏயிலிருந்து பி வரைக்குமான காலப்பகுதியில் இடப்பெயர்ச்சிங்கிறது யாரு? இந்த வேக நேர வரைப்பு நேரத்தோட எதிரமைக்கிற இந்த பரப்பு. இந்த பரப்பை நேரத்தால் பிரிச்சா வரதா சராசரி வேகம். மொத்த இடப்பெயர்ச்சியை மொத்த நேரத்தால் பிரிச்சா வரதா சராசரி வேகம். அந்த சராசரி வேகம் இந்த இடத்தில் இருக்கிற வேகத்தையும் இந்த இடத்தில் இருக்கிற வேகத்தையும் கூட்டி ரெண்டால பிரிக்கிறதுக்கு சமனா வரணும்னா அந்த வேகம் எப்படி, அந்த வேகம் அந்த இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் அறிஞ்சிருக்கணும்? ஒரு சீராக வேகம் மாறக்கூடிய இயக்கம் அறிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணமாக ஒரு பொருளோட வேக நேர வரைவு இப்படி வந்துட்டு, இந்த பொருளோட இயக்கத்துக்கு சராசரி வேகம் கேட்டால் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற வேகத்தையும் இந்த இடத்துல இருக்கிற வேகத்தையும் கூட்டி ரெண்டால பிரிச்சா அது சரியான சராசரி வேகத்தை தருமா? தராது. விளங்குதா? ஏன்? இங்கே வேகம் நேரத்தோட எப்படி மாறல? சீராக மாறல. ஸோ வேகம் நேரத்தோட சீராக மாறினால்தான் ஆரம்ப இறுதி வேகங்களை கூட்டி ரெண்டால பிரிக்கிறது அந்த மொத்த சராசரி வேகத்துக்கு சமனா வரும். ஸோ இந்த இயக்கத்துக்கு சராசரி வேகத்தை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்னதான் செய்யணும்? இந்த இயக்கத்தின் போதான மொத்த இடப்பெயர்ச்சி என்னங்கிறத கண்டுபிடிக்க இயலுமா இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அதுக்கடுத்த நேரத்தால் பிரித்தா மட்டும்தான் நீங்கள் என்ன வரும்? சராசரி வேகம் வரும். விளங்க என்ன சொல்கிறது? ரைட். அப்போ இரு அந்தங்களை வச்சு வர சராசரி வேகம் முழு இயக்கத்துக்குமான சராசரி வேகத்துக்கு சமனா வரணும்னால் அந்த இயக்கம் சீரான ஆர்முடுகள் சீராக வேகம் மாறக்கூடிய இயக்கமாக இருக்கு. சரி, அந்த அடிப்படையில் பொருத்தமான விட என்ன? ஐந்தாவது. ஓகே, பேலன்ஸான கேள்விகளை பார்த்துட்டு வாங்க. சரியா? எல்லா கேள்வியும் செய்து பார்த்துட்டு வாங்க.